இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. அதாவது ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவை எதிர்த்து எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். கரூர் சம்பவத்தில் அந்த 41 பேர் உயிரிழப்புங்கிறத விஜய் எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, அது செந்தில் பாலாஜியுடைய சதி. இந்த படம் இப்ப ரிலீஸ் ஆகிறது வந்து இடைத்தேர்தலுக்கு எதனா உதவுமா? 234 தொகுதிகளுக்கு நடந்த தேர்தல்லேயே விஜய்க்கு வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னா 7 இடைத்தேர்தலில் வெற்றி கிடைக்கிறதுக்கு ஜனநாயகன் படம்லாம் தேவையில்லை. ஸோ இந்த சமயத்துல வந்து பிளாக் டிக்கெட்ன்றது வந்து கண்டிப்பா அதிகமா விற்பனை ஆகும். ஸோ இதை எப்படி ஒழிப்பாங்க சார்? அதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு. ஆனால் அப்படி நடக்கக்கூடாதுங்கிறதுல இவங்க வந்து கொஞ்சம் உறுதியாக இருக்காங்க. தாவேக ஆட்சி அமைந்த பிறகு எங்குமே லஞ்சமே இருக்கக்கூடாது, யாரும் லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்லாம் சொன்னாலும் அது வந்து ஒட்டுமொத்தமாக ஒழிச்சிட முடியாது இல்லை. ஏன்னா இது ஒரு 50-60 ஆண்டு கால பழக்கம். ஆன்மீக படம்னு சொல்கிறதை தாண்டி ஒரு மித்தாலஜி படங்கள்லாம் வருதுல்ல, இது வருவதற்கு வந்து வெறுமனே வந்து ஒரு வியாபாரம் அல்லது இது சீசன் அல்லது ஒரு ட்ரெண்டுன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது. இதுக்கு பின்னால் வந்து ஒரு அரசியல், மித்தாலஜி, அப்புறம் அந்த கடவுள் சார்ந்த படங்களுடைய பின்னணி என்ன அப்படின்னா, பாஜக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மதம் சார்ந்த அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவனை வந்து முதல்ல மாற்றணும். இது வந்து பாஜகவுடைய முதல் அசைன்மெண்ட். சீமான் வந்து ஒரு அரசியல் வியாபாரி, சீமான் வந்து ஒரு சந்தர்ப்பவாதி, சீமான் வந்து தன்னை நம்பியவர்களுக்கு துரோகம் பண்ணுகிற ஒருவர். அது வந்து அவருடைய கடந்த கால அரசியல் பயணத்தை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் புரிகிற ஒரு விஷயம்தான். திமுக எதிர்ப்பில் ஒரு கட்சியை தொடங்கி, திமுக எதிர்ப்பை சொல்லி திரள் நிதியை திரட்டி, திமுக எதிர்ப்பை காட்டி ஒரு கூட்டத்தை கூட்டிய சீமான் இன்னைக்கு திமுகவுடைய ஊதுகுழலாவே மாறி இருக்காரு. பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜர்னலிஸ்ட் பிஸ்மி சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. இப்ப ஜனநாயகன் படம் வந்து எலெக்ஷனுக்காக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அதுதான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து படம் லீக் ஆயிடுச்சு, நிறைய பேர் பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறமா போயிட்டு தாவேகாக்கு ஓட்டு போட்ட நிறைய பேரும் இருக்காங்க. சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவை எதிர்த்து எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். அது பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா படம் தான். அது மசாலா படத்தில் இவங்க கொஞ்சம் அரசியலை அள்ளி போட்டு அன்றைய திமுகவை, ஆட்சியில் இருந்த திமுகவை ஆளுங்கட்சி விமர்சனம் பண்ணுற மாதிரி தான் பல காட்சிகள் இருக்குது. நீங்கள் கூட சில இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. சில அரசியல்வாதிகளை சாட்டையால் இவர் அடிப்பார். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை என்னன்னா மக்கள் சேவை பண்ணுறதுக்காக தேர்ந்தெடுத்தா நீங்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறீங்க, கொலையும் பண்ணுறீங்க அப்படின்லாம் அதுக்குள்ளார டயலாக் இருந்ததா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன, அது எதை மீன் பண்ணுது? இதெல்லாம் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் மாடிஃபை பண்ண இது. அதே தான் விஷயம். என்னன்னா, அந்த கரூர் சம்பவத்தில் அந்த 41 பேர் உயிரிழப்புங்கிறத விஜய் எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, அது செந்தில் பாலாஜியுடைய சதி. அதுதான் அவர் கொலைங்கிற அர்த்தத்தில் மீன் பண்ணி அதெல்லாம் அங்கே டயலாக்காக இருந்துச்சு. அப்போ தேர்தலுக்கு முன்னால் அந்த படம் வரும்போது அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகி தனக்கு ஆதரவாகவும் விஜய்க்கு எதிராக திமுகவுக்கு எதிராகவும் மாறும்னு அவங்க கணக்கு போட்டாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது தேர்தலுக்கு முன்பு அந்த படம் வரலை. இப்போ படம் வரும்போது நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஒரு சாட்டையால் அடிக்கிறார் அப்படின்னா அது மக்களால் எப்படி புரிந்து கொள்ளப்படும்? அது திமுக அமைச்சர்களை சொல்கிறதா யாரும் நினைக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியை தான் சிலர் நினைப்பாங்க. அரசியலை ரொம்ப உன்னிப்பாக பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது. அரசியலை சாதாரணமாக பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்? அப்போ விஜய் கட்சியில் உள்ள எம்எல்ஏ அமைச்சர்லாம் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்குது, அதான் இவர் சாட்டையால் அடிக்கிறாருன்னு நினச்சிட்டாங்கன்னா அது அவருக்கே ஒரு பின்னடைவாக மாறிடும். ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கதை இந்த காலகட்டத்தில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு டைட்டில் போட்டு அந்த கதையை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ படம் பார்க்குறவங்களுக்கு ஓகே கதை அப்பையில் நடக்குது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த அரசியல்வாதிகளுக்கு எதிரான அந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் தூக்கணும். அப்படி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஓகே சார். அதே மாதிரி வந்து இப்ப இடைத்தேர்தல் வரப்போகுது. கரெக்டா வந்து இடைத்தேர்தலுக்கு முன்னாடி தான் வந்து இப்ப ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. சோ இந்த படம் இப்ப ரிலீஸ் ஆகிறது வந்து இடைத்தேர்தலுக்கு எதனா உதவுமா? இல்லை, எனக்கு அப்படி தோணலை. என்ன காரணம்னா, ஜனநாயகன் படத்தினுடைய உதவி இல்லாமலே இன்னைக்கு தாவேகா வந்து ஆளுங்கட்சியாக மாறிடுது. என்ன காரணம்னா, அந்த விஜய் என்கிற அந்த 3 எழுத்து மந்திரம் ஒர்க் அவுட் ஆகி தான் இன்னைக்கு அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கியிருக்கு. அப்போ 234 தொகுதிகளுக்கு நடந்த தேர்தல்லேயே விஜய்க்கு வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னா 7 இடைத்தேர்தலில் வெற்றி கிடைக்கிறதுக்கு ஜனநாயகன் படம்லாம் தேவையில்லை. எல்லாத்துக்கும் மேலே ஜனநாயகன் படம்ங்கிறது ஒரு மசாலா படம்,
ஒரு லோக்கலான மசாலா படம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரத்தத்தை நக்குற ஒரு ஹீரோ குறித்த ஒரு படம் அது. அதனால் அது வந்து பெருசாக ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் அதே நேரம் நடிகர் விஜய் திரையில் தோன்றி ரொம்ப நாளாச்சு. இப்போ மக்களுடைய நினைவிலிருந்து அந்த உருவம் மெல்ல மங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் ஜனநாயகன் படம்ங்கிறது அதை மீண்டும் ரிமைண்ட் பண்ணுகிற ஒரு விஷயமா இருக்கும். என்ன இருந்தாலும் விஜயினுடைய ரசிகர் கூட்டம் தானே இங்கே இருக்கு. ஸோ அந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு உற்சாகம் கொப்பளிப்பதற்கு அந்த படம் உதவும் அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து என்ன முக்கியமா ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காருன்னா, லஞ்சத்தை ஒழிப்போம். எங்க இதுலயே வந்து யாராச்சும் லஞ்சம் வாங்கினா கூட நாங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணுவோம். இப்ப கூட ரீசெண்டா ஒருத்தவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. சோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்ப ஜனநாயகன் படம் வருதுன்னா அங்க வந்து பிளாக் டிக்கெட் விக்கிறது வந்து எல்லா படத்துக்குமே வந்து ஒரு பெரிய இதுவா தான் இருக்கும். அது மாதிரி பார்க்கும்போது ஜனநாயகன் படம் வந்து எல்லாருமே எதிர்பார்த்த படம். அந்த டிக்கெட்டுக்காக எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. சோ இந்த சமயத்துல வந்து பிளாக் டிக்கெட்ன்றது வந்து கண்டிப்பா அதிகமா விற்பனை ஆகும். சோ இதை எப்படி ஒழிப்பாங்க சார்? அதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு. ஆனால் அப்படி நடக்கக்கூடாதுங்கிறதுல இவங்க வந்து கொஞ்சம் உறுதியாக இருக்காங்க. ஏன்னா சமீபத்தில் ஜனநாயகன் தயாரிப்பாளரும் தமிழ்நாடு ஏரியா கலை வாங்கிய விநியோகஸ்தர்களும் ஒரு மீட்டிங் நடந்தது. அப்போ என்ன ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா, படத்தினுடைய விலை வந்து இவ்வளவு தான், இந்த விலையை ரீச் பண்ணணும், இதை தாண்டி நமக்கு லாபம் கிடைக்கணுங்கிறதுனால நீங்கள் டிக்கெட் ரேட்டெல்லாம் ஏற்றக்கூடாது. அப்படி எந்த தியேட்டர்லையாவது அதிக விலைக்கு விற்றாங்க அப்படின்னா அந்த சிஃபார்மையே நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். சிஃபார்ம்ங்கிறது லைசன்ஸ் மாதிரி. அதனால அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கு. லைசன்ஸே கேன்சல் பண்ணிடுவோம், ரெய்டு பண்ணுவோம். எல்லா கலெக்டருக்கும் பார்த்தீங்கன்னா இது குறித்து வந்து இன்ஃபார்ம் பண்ண போகிறோம்னா ஒரு மாதிரி மிரட்டும் துணியில தான் சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா, அப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எல்லாமே வீடியோ ஆகிடுதுல. ஒருத்தன் பிளாக் டிக்கெட் விற்கிறான், 100 ரூபா டிக்கெட் 1000 ரூபானா அதை ஒருத்தன் வீடியோ எடுத்துருவான். ஸோ இந்த மாதிரி வந்து அது விஜய் சாருக்கு அது கெட்ட பேராக மாறிச்சு அப்படின்னா அவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார். அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னாங்களாம். ஆனால் இதற்காகவெல்லாம் அஞ்சுகிற ஆட்கள் கிடையாது இவங்க. இப்போ உதாரணத்துக்கு விஜய் ரசிகர்களே எடுத்துங்க. இப்போ ஒரு தியேட்டரில் போய் ரசிகர் மன்ற காட்சி எங்களுக்கு ஒரு ஷோ கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை நீங்கள் பணம் கட்டணும். அந்த பணத்தை கட்டினவன் என்ன பண்ணுவான், வெளியில் தோரணம் கட்டுவான், கொடி கட்டுவான், கட் அவுட் வைப்பான், கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுவான், எல்லாம் பண்ணுவான். இப்போ அதுக்குன்னு ஒரு செலவு பண்ணியிருப்பான்ல. இப்போ அந்த காசை அவன் எப்படி எடுப்பான்? அப்போ இதை நீங்கள் அதிக விலைக்கு விற்றா தானே எடுக்க முடியும். அப்போ ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அந்த தியேட்டர் கட்டணங்கள் அதிகமாக விற்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுல எல்லாம் மாற்றம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு தாவேக ஆட்சி அமைந்த பிறகு எங்குமே லஞ்சமே இருக்கக்கூடாது, யாரும் லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்லாம் சொன்னாலும் அது வந்து ஒட்டுமொத்தமாக ஒழிச்சிட முடியாதுல்ல. ஏன்னா இது ஒரு 50-60 ஆண்டு கால பழக்கம். புறையோடி போன ஒரு அழுகி போன புண் அது. அதையெல்லாம் நீங்கள் அவ்வளவு சீக்கிரம் ஆற்ற முடியாது. ஆனால் அதுக்கான ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த முறையும் நடக்கும். ஒரு சீசன்லனா ஃபுல்லா இந்த ஹாரர் படமா எடுப்பாங்க. அந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் லைனா முருகர் படமா எடுத்துட்டு இருக்காங்க. சேயோன் வருது, அதுக்கப்புறம் வந்து தனுஷ் அவர்களுடைய தமிழ் கடவுள் அந்த மூவி வருது. அப்புறமா NTR அவர்கள், அதுவுமே வந்து 3மே வந்து முருகர் சம்பந்தமான படம். சோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? பொதுவா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. இது போன்ற இந்த கடவுள் சார்ந்த திரைப்படங்கள் வருவதற்கு காரணம் வந்து வெறுமனே வியாபாரமோ அல்லது அப்படி ஒரு சீசன், அப்படி ஒரு ஜானர் வந்து ட்ரெண்டாக இருக்கோ அப்படின்னா அர்த்தம் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி படமாக வரும், திடீர்னு பேய் படமாக வரும், திடீர்னு கிரைம் த்ரில்லராக வரும். ஸோ இந்த மாதிரி ஜானர்கள் ஒரு சீசனாக மாறுவதற்கு வியாபாரம் காரணமாக இருக்கும். ஒரு காமெடி படம் ஹிட் ஆச்சுன்னா எல்லாரும் காமெடி படம் எடுப்பாங்க. ஆனால் இப்போ இந்த ஆன்மீக படம்னு சொல்கிறதை தாண்டி ஒரு மித்தாலஜி படங்கள்லாம் வருதுல்ல, இது வருவதற்கு வந்து வெறுமனே வந்து ஒரு வியாபாரம் அல்லது இது சீசன் அல்லது ஒரு ட்ரெண்டுன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. இதுக்கு பின்னால் வந்து ஒரு அரசியல் இருக்குது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மாதிரி படங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. 2 மாதிரியான படங்கள் வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கடவுளை மையப்படுத்தி, அனுமான் மாதிரி அந்த ராமர் பாலத்தை வச்சு ஒரு படம் வந்துச்சு. இந்த மாதிரி கடவுளை பேஸ் பண்ணி சில மித்தாலஜி படங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். அது ஒரு டைப் ஆஃப் படம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இந்துத்துவ கொள்கைகளை முன்னிலைப்படுத்தி வர்ற இன்னொரு வகையான படம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்து மதத்தை உயர்த்தியும் மற்ற மதங்களை வந்து இப்போ சார்ஜ் பண்ணுற மாதிரி, குற்றவாளி கூண்டில் நிறுத்துகிற மாதிரியான படம். இது எல்லாமே பாஜகவுடைய அசைன்மெண்ட்டு. இப்போ முதல்ல இந்த மித்தாலஜி அப்புறம் அந்த கடவுள் சார்ந்த படங்களுடைய பின்னணி என்ன அப்படின்னா, பாஜக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மதம் சார்ந்த அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து எந்த மதத்தையும் சாராத அல்லது மதத்தின் மீது ஒரு பெரிய
பற்று இல்லாத ஒருத்தங்கிட்ட போய் நீங்கள் இன்னொரு மதத்துக்காரன் மீது ஒரு துவேஷத்தை திணிச்சிங்க அப்படின்னா அவன் ஐயோ போயா வேலை இல்லை அப்படின்னு போயிடுவான். இப்போ இவனை வந்து முதல்ல மாற்றணும். எப்படி மாற்றணும்? அந்த இன்னொரு மதத்தினுடைய எதிரியாக இவனை முதல்ல மாற்ற முடியாது. இவனை முதல்ல இந்து மதத்தின் மீது பற்று கொண்டவனா மாற்றணும். அவனை எப்படி மாற்றுறது அப்படின்னா, ஒரு பிள்ளையார் குறித்து ஒரு படம், ஒரு முருகன் குறித்து ஒரு படம், அனுமான் குறித்து ஒரு படம், ராமர் குறித்து ஒரு படம், அதில் வந்து அவங்கள பயங்கரமாக பில்டப் பண்ணும்போது இப்போ இவன் அந்த படத்தை பார்க்கும்போது அடடா ராமர் அப்படிப்பட்டவரா, முருகன் அப்படிப்பட்டவரா, விநாயகர் அப்படிப்பட்டவரான்ட்டு இவன் அப்படி வியந்து மெல்ல மெல்ல பார்த்தீங்கன்னா அந்த மத ஈடுபாடை நோக்கி நகர ஆரம்பிப்பான். இது வந்து பாஜகவுடைய முதல் அசைன்மெண்ட். அப்போ இவன் இதுக்குள்ளார வந்ததற்கு பிறகு அதுக்கப்புறம் இவங்கிட்ட சொல்லணும், முஸ்லீம்கள்லாம் மோசமானவங்க, கிறிஸ்தவர்கள்லாம் மோசமானவங்க, முஸ்லீம்களை அந்த நாட்டை விட்டு அனுப்பணும், கிறிஸ்தவர்களை நாட்டை விட்டு அனுப்பணும்னு அடுத்து அவன் மண்டையை கழுவணும். ஸோ இதுதான் இவங்களுடைய ஒரு லாங் டேர்ம் கோல். அதனால தான் இன்றைக்கி இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இப்போ சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட அந்த தமிழ் முருகன், வெற்றிமாறன், தனுஷ் படம் இருக்குல்ல, அது வந்து இந்த நோக்கத்தில் எடுக்கப்படுகிற படமா என்பது குறித்து எனக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது. என்ன காரணம்னு நான் கேள்விப்பட்ட செய்தி என்ன அப்படின்னா, இப்போ சமீபத்தில் அந்த திரிவிக்ரம் ஜூனியர் என்டிஆர் படம் முருகன் பான் இன் நார்த் அப்படின்னு ஒரு கேப்ஷன் போட்டாங்க. ஒரு சர்ச்சையாச்சு அந்த விஷயம். சர்ச்சை மட்டும் இல்ல, அது வந்து ஒரு அயோக்கியத்தனமான ஒரு கருத்து. ஏன்னா முருகன் தமிழ்நாட்டில் பிறந்தவர், தமிழ் கடவுள்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இவர் தமிழ்நாட்டில் பிறக்கல, நார்த் இந்தியாவில் பிறந்தாரு, டெல்லியில் பிறந்தாரு, கல்கத்தாவில் பிறந்தாருன்னு சொல்றது அது எவ்வளவு பெரிய என்ன வரலாற்று மோசடி மட்டும் இல்லை, மக்களையே வந்து முட்டாளாக்குகிற ஒரு விஷயம். ஸோ அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஜக இத்தனை நாள் ராமரை வைத்து ஒரு அரசியல் ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த ராமர் ஃபார்முலா தென்னிந்தியாவில் ஒர்க் அவுட் ஆகலை, முக்கியமாக தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகலை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராமரை கும்பிடுவாங்க, ஆனால் ராமரை தலையில் வச்சு கொண்டாட மாட்டாங்க. அப்போ அவன் யோசித்தான், என்னடா அது இந்த பசங்க எதுக்கும் அசர மாட்டேன்றாங்களே, அப்போ என்ன பண்ணுறது, இவங்களுடைய கடவுள் யார், முருகன், அப்போ அதை கையில் எடு, அதன் மூலமாக இவங்களை வந்து நம்ம மண்டையை கழுவோன்னு ஒரு முயற்சி பண்ணி தான் அப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து தனுஷுக்கும் வெற்றிமாறனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோபத்தை ஏற்படுத்திடுச்சு. என்னடா அது இந்த பெரிய அயோக்கியத்தனமாக இருக்கு, அப்போ நாம் வந்து முருகன் குறித்து ஒரு உண்மையை மக்களுக்கு சொல்லுவோம் அப்படின்ட்டு இந்த படத்தை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்காக தான் இந்த படம். ஆனால் என்னன்னா இந்த படத்தை ஒரு 300 கோடியிலிருந்து 400 கோடி பட்ஜெட்டில் எடுக்க போகிறதா இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ என் கேள்வி என்னன்னா, இந்த 400 கோடியை போடுவது யார்? அவர் ஏன் 400 கோடி இந்த படத்தில் போடுறாரு? அது வந்து யாரோ ஒருத்தரா அல்லது அதற்கு பின்னாலும் பாஜக இருக்கா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. ஏன் இந்த கேள்வியை கேட்குறோன்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான், மதத்தின் மீது எந்த பற்றும் இல்லாத ஒருத்தன் தமிழ் முருகன் படத்தை பார்க்கும்போது அடடா முருகன் இப்படிப்பட்டவரா அப்படின்னு அந்த மதத்தை நோக்கி நகருவான். புரியுதா இல்லையா? அப்போ பாஜகவுடைய இந்த முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட்டு கோலுங்கிறது இதுதானே. அப்போ இந்த படம் அந்த கோலுக்காக எடுக்கப்படுகிற ஒரு படம் தான். ஸோ அந்த மாதிரி நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் இந்த படம் குறித்து நமக்கு இருக்கு. ஓகே சார், என்னதான் நாங்க வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது இது சினிமாவா இருந்தாலும் இந்த சினிமாக்கு பின்னாடியே வந்து இவ்வளவு பெரிய ஒரு மத அரசியல் இருக்கு இல்லையா? சோ இப்போ வந்து சீமான் அவர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கடவுள் இல்ல பெரியாரிஸ்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாலுமே, அதுக்கப்புறம் வந்து என்னுடைய முன்னோடி வந்து முருகர் தான் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரி வந்து இப்போ தனுஷ் அவர்கள் வந்து ஒரு கொடியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, அதுல வந்து எண்ணம் போல் வாழ்க்கை. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சோ வந்து தனுஷ் அவர்கள் வந்து சீமான் அவர்களுடைய வழியை வந்து பின்பற்றுறாரா? ஏன்னா வந்து தனுஷ் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர போறதாவும் சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்து இல்லையா? சீமான் வந்து ஒரு அரசியல் வியாபாரி, சீமான் வந்து ஒரு சந்தர்ப்பவாதி, சீமான் வந்து தன்னை நம்பியவர்களுக்கு துரோகம் பண்ணுகிற ஒருவர். அது வந்து அவருடைய கடந்த கால அரசியல் பயணத்தை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் புரிகிற ஒரு விஷயம்தான். அதுக்கு பெரிய உதாரணமே இன்னைக்கு திமுகவுடைய ஜால்ராவா சீமான் மாறியது தான். திமுக எதிர்ப்பில் ஒரு கட்சியை தொடங்கி, திமுக எதிர்ப்பை சொல்லி திரள் நிதியை திரட்டி, திமுக எதிர்ப்பை காட்டி ஒரு கூட்டத்தை கூட்டிய சீமான் இன்னைக்கு திமுகவுடைய ஊதுகுழலாவே மாறி இருக்காரு. அதே நேரம் அரசியலுக்கு வர நினைக்கிற யாருமே சீமான் பின்னால போக மாட்டாங்க, தனுஷ் உட்பட. அதே நேரம் தனுஷுக்கும் அரசியல் ஆசை இருக்கு, அதுல மாற்றம் இல்லை. இப்போ சமீபத்தில் அந்த கொடியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். நீங்க நார்மலா பாருங்க, ஒரு நடிகனுக்கு கொடி எதற்கு? அப்போ ஒரு நடிகர் கொடியெல்லாம் வடிவமைக்கிறார் அப்படின்னா அப்போ அவருக்கு ஏதோ ஒரு கோல் இருக்குன்னு தானே அர்த்தம், ஏதோ ஒரு திட்டத்தில் தான் ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம். அது இல்லாமல் தனுஷும் கூட இந்த பிறந்த நாளில் வந்து பல பேருக்கு நலத்திட்ட உதவிகள், இலவச ஆட்டோ அதெல்லாம் வழங்குறதா கேள்விப்பட்டேன். அப்போ அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவருக்கு ஒரு அரசியல் பிளான் இருக்குது.
பட் அதே நேரம் தனுஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகவாதியாக தன்னை காட்டிக்கொள்கிறார், கிட்டத்தட்ட ரஜினி மாதிரி. அப்போ தனுஷ் அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா ரஜினி கையில் எடுத்த அல்லது ரஜினி நிறுவ நினைத்த அந்த ஆன்மீக அரசியலை இவர் கையில் எடுப்பார். அதுக்கு 2 காரணம். இவர் ரஜினியினுடைய மருமகனாக இருந்தவர், ரஜினியோடு ஒரே வீட்டில் வசித்தவர். அப்போ ரஜினியுடைய ஐடியாலஜி மெல்ல மெல்ல இவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கும். அது வந்து அவருடைய மண்டக்குள் உறைஞ்சிருக்கும். அப்போ இன்னைக்கு அந்த இடத்தை நோக்கி வந்த பிறகு நாம் அதை நோக்கி போவோம் அப்படின்னு அவர் ப்ராசஸ் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தான் சார் அவர் வந்து ஒரு சில ஃபங்க்ஷன்ல எல்லாம் நின்று பேசும்போது ரஜினி மாதிரியே பேச ட்ரை பண்றாரு அப்படின்ற மாதிரியான நிறைய விமர்சனங்களுமே வந்து அப்ப வந்துச்சு இல்லையா? இல்லை, அது உண்மைதான். அது ஆக்சுவலி என்னன்னா இன்றைய தலைமுறை நடிகர்களில் கிட்டத்தட்ட எல்லோரும் அல்லது ஒரு 90% பேர் ரஜினியால் ஈர்க்கப்பட்டு தான் சினிமாக்கே வந்திருப்பாங்க. ஒரு நடிகர் ஆகணும்னு அவங்க நினச்சதும் கூட ரஜினியை பார்த்து நாமும் ரஜினி மாதிரி வரணும் அப்படின்ட்டு தான் வந்திருப்பாங்க. அதனால இந்த நடிப்புலேயே கூட பல பேருக்கு வந்து அந்த ரஜினியுடைய அந்த பாடி லாங்குவேஜ் ஏன்னா அதெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நட்டி நடராஜன் ஒருத்தரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ராகவா லாரன்ஸை பார்த்துருப்பீங்க. இவங்க நடிக்கிறதெல்லாம் அப்படி ரஜினி மாதிரியே இருக்கும். கிட்டத்தட்ட அது தனுஷ்கிட்டையும் இருக்குது. தனுஷ்கிட்ட கூடுதல் விஷயம் என்னன்னா அவருடைய மருமகனாக அவரோடு ரொம்ப பக்கத்தில் இருந்து அவர் ரொம்ப அட்மையர் பண்ணியிருப்பார். ஸோ இதெல்லாம் தனுஷுக்கு ஏற்பட்டதால் அவருடைய நடிப்பிலும் நடிப்பு அல்லாத இப்போ நீங்கள் நார்மல் லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினியுடைய உடல் மொழி வந்து பெரிய அளவில் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஓகே சார். இப்ப அதே மாதிரி பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து சிவகார்த்திகேயன் அப்புறமா தனுஷ் அவர்களுக்குள்ள இருக்க ஒரு கிளாஷ் வந்து எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. அவங்களுக்குள்ள இல்லைனாலும் அவங்க ஃபேன்ஸ். ஸோ இந்த இதுல சொல்றேன். ஸோ என்னன்னா வந்து இப்ப அவர் வந்து முருகர் பத்தின படம் எடுக்கிறதுனால இவரும் அந்த முருகர் பத்தி படம் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களுமே வந்துட்டு தானே சார் இருக்கு. ஆமா, இப்போதைக்கு அப்படி ஒரு ஒப்பீடு வந்து தோன்றுவதை தவிர்க்க முடியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஜூனியர் என்டிஆர் படத்துக்கு எதிராக அல்லது கவுண்டரா நம்ம இப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு தனுஷ் விரும்பி வெற்றியோட டிஸ்கஸ் பண்ணி இப்படி ஒரு படத்தை அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது என்ன தோணும், அவர் சேயம்னு ஒரு படம் நடிக்கிறாரு, அந்த படத்தில் ஒரு பூசாரி ஒரு சாமியாடியாக அவர் வர்றாரு அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்ட தகவல் தான். இப்போ அதே மாதிரியான ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே இவர் போகிறார் அப்படிங்கும்போது இப்போ உதாரணத்துக்கு நேற்று கூட ஒரு தகவல் சொன்னால் தமிழரசன் பச்சைமுத்து இயக்கத்தில் நரம்பன்னு ஒரு படம் பண்ணுறாராம் தனுஷ். அதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பூசாரியாக நடிக்கிறார். பூசாரி அப்படின்னா நம்ம ஒரு பெரிய கோயில் ஒரு பிராமணராக கிடையாது. இப்போ அந்த கிராமத்து தெய்வங்களுக்குன்னு ஒரு பூசாரி இருப்பார். ஸோ அந்த மாதிரி நான் பிராமின் கேட்டகரி படத்துல வந்து சிவகார்த்திகேயன் சாமியாடி அவங்க கிட்டத்தட்ட ஒரு பூசாரி தானே. அது கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கேரக்டர்ல இவர் நடிக்கிறாரு. அப்போ அந்த சேயோன் படம் ஒரு முருகனை பேஸ் பண்ண ஒரு படம், இவர் தமிழ் முருகன் ஒரு முருகனாகவே ஒரு படம் பண்ணுறாருக்கும் போது இப்போ இந்த மாதிரியான ஒப்பீடுங்கிறது தவிர்க்க முடியாது. என்னடா அது அவர் பண்ணுறதெல்லாம் இவர் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரத்தான் செய்யும். இந்த கேள்வியை அவர் எப்படி எதிர்கொள்ள போறாருங்கிறது தெரியல. ஓகே சார். அதே மாதிரி இன்னொரு ஒரு பெரிய கேள்வியே என்னவா இருக்குன்னா வெற்றிமாறன் அவர்களுடைய முன்னாடி படம் எல்லாமே பார்த்திருக்கோம். ஸோ அதுல இருந்து அப்படியே ஒரு கான்ட்ராஸ்டான இந்த ஒரு படம் அவர் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதான் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், அந்த ஜூனியர் என்டிஆர் படத்துக்கு கவுண்டரா நம்ம இப்படி எடுக்கணும்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது அறிவுமதி எழுதிய ஒரு புத்தகம், அது நானும் கூட படிச்சிருக்கேன். அது ஒரு கேள்வி பதில் ஃபார்மட்டில் அந்த புத்தகத்தையே அவர் எழுதியிருப்பார். படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை படிக்கும் போது முருகன் யாருங்கிற ஒரு உண்மையே நமக்கெல்லாம் தெரியும். இன்றைக்கி அந்த இந்து மத இது படி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கதைகளே சொல்லப்படுதில்ல, முருகனும் விநாயகரும் அண்ணன் தம்பி அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அதிலே வந்து நம்ம ஒரு கேள்வியை கேட்டிருந்தாலே இந்த கதை பொய்யுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் அப்படி ஒரு கேள்வி யாரும் கேட்டது இல்லை. முருகனும் விநாயகரும் அண்ணன் தம்பி அப்படின்னா நார்த் இந்தியாவிலேயே முருகனை யாருமே கண்டுக்கிறதே இல்லை. வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து விநாயகர் தான் அவர்களுடைய இஷ்ட தெய்வம், கணபதி பப்பா அப்படின்னு பயங்கரமாக அவரை கொண்டாடுவாங்க. ஒரு தீபாவளி பொங்கல் நம்ம எப்படி கொண்டாடுறோமோ அதே மாதிரி அங்கே விநாயகர் சதுர்த்தி தான் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம். ஆனால் அவருடைய பிரதர் முருகனை வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ 2 பேரும் அண்ணன் தம்பி அப்படின்னா எப்படி அந்த மக்கள் வந்து முருகனை வந்து நிராகரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை நாம் கேட்டிருந்தாலே இது வந்து பொய்யான புனைவுகள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அது பல பேருக்கு தெரியாத அந்த கேள்வியை யாரும் கேட்டதில்லை. ஆனால் நீங்கள் அறிவுமதி எழுதிய அந்த புத்தகத்தை தமிழ் முருகனை படிக்கும்போது தான் தெரியுது, முருகன் வந்து கடவுளே இல்லை, அவர் ஒரு மனிதர். ஏன்னா அந்த மனிதர் இன்றைக்கு கடவுளாக்கப்பட்டிருக்கிறார். கடவுளாக்கப்பட்டது மட்டும் இல்லை, பல்வேறு புனைக்கதைகளால் பார்த்திங்கன்னா அவருக்குன்னு ஒரு குடும்பத்தை ஃபார்ம் பண்ணி இவருடைய பிரதர் தான் விநாயகன், இவருடைய அப்பா தான் சிவன்கிற மாதிரி ஒரு
கதையை கட்டி வந்து அவர் ஒரு இந்து கடவுளாகவே மாற்றிருக்காங்கங்கிற ஒரு உண்மையே புரியும். கிட்டத்தட்ட அதை சொல்கிற ஒரு படமாக அந்த படம் இருக்க போகுது. ஓகே சார், இன்னைக்கு நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி.